வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு டிஎன்எஸ்சிசி டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 15,700 50,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 23,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ஃபீஸஸும் கிடையாது. அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கையோட பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. 2 விதமான பதவிகள் இருக்குது. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்தந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் அந்தந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு தான் அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அந்த ஃபோட்டோகிராஃபை ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோ மேலேயும் அப்ளிகேஷன் மேலேயும் விழுற மாதிரி உங்களோட சைன் போடணும். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோவில் பாதி சைன், அப்ளிகேஷனில் நீங்கள் பாதி சைன் இருக்கிற மாதிரி சைன் பண்ணணும். இங்கே விண்ணப்பதாரரோட பெயர் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய ஜெண்டர் டீட்டெயில்ஸு, நீங்கள் ஆணா பெண்ணா 3ஆம் பாலினமா அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய தந்தை அல்லது கணவரோட பெயர் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட கல்வி தகுதி, தற்போதைய முகவரி, நிலையான முகவரி எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே கொடுக்கணும். உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா லைன் கொடுங்க. அதேமாதிரி ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. நீங்கள் முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்கன்னா அது என்ன பேசிஸ்லங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே 3 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நன்னடத்தை சான்று நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, டிக் பண்ணிடுங்க. அதோட பார்த்தீங்கன்னா புகைப்படுத்தக்கூடிய அடையாள அட்டை இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 10x4 inches போஸ்டல் கவரில் 30 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த கவரையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புறம் டிக்ளரேஷன் படித்து பார்த்துருங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். தலைமை நிர்வாக அலுவலர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், எண் 208/2, ஜவஹர்லால் நேரு சாலை, அரும்பாக்கம், சென்னை 600106 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் பேசிக் பே. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 23,000 கிட்ட கிடைக்கும்.
இங்கே வேக்கன்சிஸோட இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 18 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்கெல்லாம் 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்கெல்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 18 ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 50 வயது வரைக்கும், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ஜெராக்ஸ் பிரிண்டர்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அதேமாதிரி தகுதியில்லாத விண்ணப்பங்கள், காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான டேட்டு வென்யூ எல்லாமே விரைவஞ்சல் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக 10x4 inches போஸ்டல் கவரில் 30 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அதுலேயுமே செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். நடத்தை சான்று, புகைப்படத்துடன் கூடிய அடையாள சான்று எல்லாமே நீங்கள் வைக்கணும். அதோட நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ப்ரூஃப் காப்பீஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். சேம் அட்ரஸ் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தலைமை நிர்வாக அலுவலர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், எண் 208/2 ஜவஹர்லால் நேரு சாலை, ஆரம்பாக்கம், சென்னை 600106 அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருக்கணும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா TNSECலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஊர்தி ஓட்டுநர், அதாவது டிரைவர் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 62,000 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 27,000 கிட்ட சேலரி, ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் 2 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வைஸ் எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 18 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் எல்லாமே 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டினா 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், ஆட்டோ மெக்கானிசம் வித் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு ஜனவரி 2ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நிபந்தனைகள் 3rd பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அதேமாரி லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். அந்த போஸ்டல் கவர் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ண வேண்டிய போஸ்டல் கவர் கரெக்டாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி ப்ராப்பராக நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் ஸ்பீட் போஸ்ட் அல்லது மெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷனையும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தகுதியானவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படும் பொழுது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. 2 போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ உங்களுக்கு எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.